இயற்கை கிட்ட ஹீலிங் பவரா? இன்னைக்கு டே 8 ஆஃப் நான் ஜிம்முக்கு போறேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட். நட்ட நடுராத்திரி 4 மணி பிளாங்கெட்டை மடிச்சு வச்சுட்டு பல்லு வலிக்கிட்டு அடுப்புல தண்ணி போட்டு ரெடி ஆகி புரோட்டீன் நண்பர்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போறதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. எங்க போனாலும் இந்த தண்ணி கேன் போட்டே பொழைச்சுக்குவான் போல. அப்படியே கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுட்டு கோவில சுத்தி பார்த்துட்டு வெத்தலையை தேடி ஒரு பைக் சவாரி. ஊர் சைடு சூப்பர் மார்க்கெட் நண்பர்களே. அதை முடிச்சுட்டு இயற்கைக்கு நடுவுல ஒரு நடைப்பயணம். கன்னியம்மன் பூஜை நன்றாக நடந்தது. டேக்ஸா பிரியாணி வர வெயிட்டிங். இன்னொரு கோயிலுக்கு போய் பொங்க வச்சு முனீஸ்வரன் பூஜை. ஏன் கூட இருந்த வாண்டங்க சில ஊர் சைடு ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்க. அதை புடிங்கிட்டு ஒரு ஷாட். மீண்டும் இயற்கையை பறக்க பாக்குற ஒரு செஷன். ஓடி வந்து வேட்டியை தூக்குறேன். மிஸ் விட்டதை புடிச்சிட்டு வெயிலும் கூட பார்க்கலையே பிரியாணி செம்ம கட்டிட்டு ஷட் டவுன் ஆயிட்டேன். இயற்கையை விட்டு போகவே மனசு இல்லைன்னு நினைக்கும் போது அந்தர் பல்ட்டி அடிச்சிருப்பேன். ஜஸ்ட் மிஸ். உருளைக்கிழங்கு காடி ஏறி ஊர் பக்கம் கிளம்பியாச்சு. நடுவுல ஒரு டீ பிரேக். அப்புறம் குறுக்குல இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி சில பல டோல். இரவு உணவுக்கு நடு ரோட்ல நாட்டுக்கோழியும் பிரியாணியும். பெங்களூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சக்சஸ்ஃபுல்லா வீடு வந்து சேர்ந்துட்டேன். அப்புறம் என்ன ஷட் டவுன் தான். முனீஸ்வரா இந்த உசுரை எப்படியாச்சும் உஷாரா பாத்துக்கோப்பா. உங்களோட ஊர் பயணத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மகிழ்ந்திரு.